அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு அளவியல் பயிற்சி 7.3 பாருங்கள். 9வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 15 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனசதுரத்தின் கன அளவும் கனச்செவ்வகத்தின் கன அளவும் சமம் சொல்கிறாங்க. அதாவது சதுரத்தினுடைய கன அளவு 15 சென்டிமீட்டர். இப்போது கனச்செவ்வகத்தின் அளவு கொடுத்துட்டாங்க. நீளம் L 25 சென்டிமீட்டர், உயரம் H 9 சென்டிமீட்டர் அப்படின்னா அகலம் பி என்னன்னு கேள்வி கேட்குறேன். பியோட வேல்யூ என்ன? அப்போது கனச்செவ்வகத்தினுடைய கன அளவும் கனசதுரத்தின் கன அளவும் சமம். அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு ஈக்குவல் வால்யூம் ஆஃப் த கியூப் ஈக்குவல் டு, இதுதான் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு ஈக்குவல் டு இது வால்யூம் ஆஃப் தி கியூப். இது ரெண்டுடைய கன அளவும் சமம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு ஃபார்முலா LBH ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டுக்கு A கியூப். இப்போ எல்லுக்கு என்ன வேல்யூ 25 சப்ஸ்டிட் பண்ணுறோம். பி தெரியாது, கண்டுபிடிக்கணும். H 9 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதே கலரில் பாருங்கள், ரெட் கலர்லேயே. A 15 அடுக்கு 3 போகிறோம் பவர். அப்போ 15 பெருக்கல் 15 × 15 3 வாட்டி பெருக்கல் எழுதிடும். இப்போ டிவைட் பை ஆன் போத் சைடுன்னு அர்த்தம். இருபுறமும் வகுத்துறோம். எதாலனா 25ஆல் வகுத்துறோம். அந்த கலர்லேயே வகுக்கிறோம் பாருங்கள், ஒரே கலர் 25. அதே போல் 9ஆல் வகுத்துறோம். ஏன்னா மீதி பி இருக்கும் எனக்கு, அதுக்காக தான் 9ஆல் வகுத்துறோம். 25 கேன்சல் ஆகிடும். அப்போது 9க்கு 9 கேன்சல் பண்ணிடுறோம். மீதி இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி மட்டும் இருக்கும். இதில் பாருங்கள், 5 ஆப்பிள் டிவைட் பண்ணுறோம். 5 5 25 3 3 முறை இருக்கும். 5 3 5 15. அப்போது ஓர் 5 5 திரும்பி 3 5 15. இதில் 3 முறை இருக்கும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஓர் 3 3 இந்த 9 டிவைட் பண்ணுறோம். 3 3 9 3 வாட்டி இருக்காங்க, 3 எடுத்து எழுதிடும். அப்போ இந்த 3க்கும் இந்த 3 என்ன ஆகிடும், எனக்கு கேன்சல் ஆகிடும். 3 3 கேன்சல் ஆகிடும். 3 3 கேன்சல் பண்ணிட்டா இப்போ பி ஈக்குவல் டு பிளாக் கலரில் மீதி ரிமைண்டர் என்ன இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில் 15. இப்போ பியோட வேல்யூ 15 சென்டிமீட்டர். இதுதான் அந்த கனச்செவ்வகத்தினுடைய அகலம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.